ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தண்ணி இல்லாமல் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், தண்ணி இல்லாமல் சாதம் செய்கிறன்றது கண்டிப்பாக ஜஸ்ட்டு இந்த மாதிரியும் செய்யலான்றதுக்காக மட்டும்தான். மற்றபடி ஏன் நம்ம தண்ணியிலையே செய்யாமல் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு தண்ணி இல்லைனாலும் நம்ம இப்படி சமைக்கலாம், அதோட ஹெல்த்தியாகவும் சமைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. தண்ணிக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் வீட்டில் சாதமும் பட்டாணி குழம்பும் ரசமும் வச்சுருந்தேன். பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்போட இந்த சாதம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ தண்ணி இல்லாமல் சாதம் செய்கிறதுக்கு நமக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் நம்ம வேணான்னு தூக்கி போடுற ஒரு பொருள் தாங்க. தர்பூசணி பழம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பழத்தில் இருக்கிற இந்த மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த வெள்ளை கலர் பார்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக மேலே இருக்கிற அந்த பச்சை கலர் பார்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். நான் தர்பூசணி பழத்தில் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ரெட் பார்ட்லாம் எடுத்துகிட்டு வெறும் வெள்ளை கலர் பார்ட் மட்டும் எடுக்கிறேன். ஒரு வேளை ஜஸ்ட் லைட்டாக ரெட் கலர் பார்ட் இருக்குது அப்படின்னா ஓகே தான். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதை மிக்சியில் நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக மிக்சி நிற்கவோ இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு டைட்டாகவோ கண்டிப்பாக ஆகாதுங்க. அப்படியே குழக்குழன்னு நல்லா அரைஞ்சி இந்த மாதிரி வந்துடும். இப்படி வந்த அப்புறமா இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் சமைக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தண்ணி இல்லாமையும் நம்ம இப்படி சமைக்கலான்றது ஒரு ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தான். அதோடு இதில் நமக்கு விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், ஃபைபர் இந்த மாதிரி நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால கண்டிப்பாக தர்பூசணி வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த வெள்ளை கலர் போட்ஸை தூக்கி போடாமல் அப்படின்றதுக்காக தான். எப்போயாச்சும் ஒரு தடவை நம்ம செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போ அரைச்ச இந்த மிக்சிங்க ஒரு துணி எடுத்துக்கலாம். நல்ல மெல்லிசான துணியாக இருக்கணும். நம்ம அதை வடிகட்டினா இந்த மாதிரி மேலே அந்த தொக்கு தனியாக கீழே தனியாக வர அளவுக்கு இப்படி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்குள்ளே நம்ம அரைச்ச இந்த மிக்சிங்கை போட்டுட்டு இப்படி வெளியே எடுத்தோம்னா நமக்கு தண்ணி அடியில் வந்துடும். மேலே அந்த மிக்சிங் இருக்கும். இதை நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமான ஒரு துணியாக எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிசாக இருக்கணும். காட்டன் துணின்னு கிடையாதுங்க, என் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் மெல்லிசாக இருக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த தண்ணி ஜஸ்ட் லைட்டாக ரெட் கலரில் இருக்குது. ஏன்னா நான் ரெட் கலர் போர்ஷன் லைட்டாக சேர்த்துருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன பிரச்சனை இல்லைங்க. ஒயிட் கலர் பார்ட் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதோடு நம்ம நிறைய விதமான டிஷ்ஷும் செஞ்சு சாப்பிட்ருப்போம், நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் எப்போ ட்ரை பண்ணாலுமே அந்த மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் போர்ஷனை ஃபுல்லாகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு கூட நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஆனால் மேலே இருக்கிற அந்த பச்சை கலர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வெள்ளை கலர் பாட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி அரிசி எடுத்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு இந்த அரிசி எடுத்திருந்தேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு இந்த தண்ணி 2 கிளாஸ் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நார்மலாக நம்ம சாதம் செய்கிற அரிசி. மற்றபடி நம்ம பிரியாணி அரிசியோ இல்லை வேறு ஏதாவது பிரியாணி பதத்தில் செய்கிற ஜீரா ரைஸு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 1:2 அப்படின்ற ரைஸில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் தண்ணிக்கு 1/2 கப் அரிசி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 கப் கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்ததுனால 2 கிளாஸ் தண்ணி ப்ளஸ் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி இவ்வளோ தான் வந்தது. இப்போ இதை போட்டுட்டு நம்ம அரிசியை நல்லா ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி அரிசியை தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க விடும்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொறையாக நம்ம எப்படி சாதம் செய்யும்போது வருதோ அதே மாதிரி தான் வரும். ஜஸ்ட்டு நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த நுரையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதோடு நம்ம இந்த சாதமும் வடிக்க வேண்டி இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதித்த அப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டு ஜீரா ரைஸோ இல்லை எப்படி நம்ம சாதம் செய்யும்போது சமைப்போமோ
செய்யணுமோ தண்ணி வடிக்காமல் செய்யும்போது அந்த மெத்தடில் நீங்கள் இதை செய்யலாம். அதோட குக்கர்லையும் செய்கிறீங்க அப்படின்னாலும் குக்கர்லையும் நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் செய்யலாம். தண்ணி வந்து சேம் தான். சாதம் வந்து நீங்கள் எப்போவும் எத்தனை விசில் வைப்பீங்களோ உங்களோட அரிசிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். 1 விசிலோ இல்லை 2 விசிலோ உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிற அரிசி நீங்கள் நார்மலாக எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரி சமைக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம தண்ணிக்கு ரீப்ளேஸாக இந்த வாட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்ச அப்புறமா இதை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை தட்டு போட்டு மூடி சமைக்கலாம். இதில் 2 விதமாக இந்த சாதத்தை நீங்கள் சமைக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக வந்து ஸ்வீட்னஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை வந்து 1 ஸ்பூன் சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சால்ட் ஐட்டம்ஸ் வந்து குழம்பு வகைகள் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் நீங்கள் உப்பு வந்து சேர்த்து சமைக்கலாம். 2 விதமாக நீங்கள் இதை சமைக்கலாம். இது 2 கூடவுமே அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஏற்கனவே நிறைய தடவை வந்து இந்த வெள்ளைக்கலர் தூள் வச்சு நிறைய ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து 1 வந்து ஸ்வீட்டான ரெசிபி வந்து செய்வாங்க, 2 வந்து காரமான ரெசிபி. அந்த மாதிரி இந்த வாட்டர்லேயும் நீங்கள் சர்க்கரை போட்டு தேங்காய் சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா பாருங்கள் சாதம் வந்து சூப்பராக வந்துடும். நடுவில் இந்த நம்ம நுரையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா போதுங்க. ஜஸ்ட் லைட்டில் சூப்பராக இந்த சாதம் இந்த மாதிரி வெந்து வந்துடும். இதோட வாசனை வந்து உங்களுக்கு வேண்டாம், தர்பூசணியோட அந்த வாசனை சாதத்தில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம். பிரியாணி இலை சேர்த்துட்டு நீங்கள் சமைக்கும் போது சாதத்தில் அந்த பிரியாணியோட அந்த டேஸ்ட் வந்து பிரியாணி இலையோட டேஸ்ட் அந்த ஸ்மெல்லு மட்டும் வரும். அதனால் நீங்கள் இது வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிவிட்டு வெறுமனா சமைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எப்பயாச்சும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடலாம். இதில் நமக்கு ஃபைபர், பொட்டாசியம் இதெல்லாம் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். நான் தண்ணி இல்லாமல் சமைக்கலான்னு சொல்கிறதுக்கு இதுதான் வந்து மெத்தட். மற்றபடி நீங்கள் வந்து தண்ணி இதுக்கு நம்ம தண்ணியிலே சமைச்சிட்டு போயிடலாம், எதுக்கு இவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. ஒரு வேலை எப்பயாச்சும் உங்களுக்கு வந்து சமைக்கணும், அந்த ஃப்ரூட்டோட அந்த வெள்ளைப்பாட்டு இருக்குன்னா நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம். அதில் நமக்கு பெனிஃபிட் இருக்குன்றதுனால தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியிலேயே தாராளமாக எப்போவும் நம்ம சமைக்கிற அதே மெத்தடில் சமைச்சிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். மற்றபடி வந்து இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சமைக்கலாம், தண்ணி இல்லாமல் நம்ம இதை யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக இதில் வேலை ஜாஸ்தி. ப்ளஸ் நம்ம எப்போவுமே தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிட போகிறதில்ல, எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கிற அந்த பொட்டாசியம், ஃபைபர் ப்ளஸ் விட்டமின் ஏ, விட்டமின் சி இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட கமெண்ட்ஸ்லேயும் மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். சாதம் நம்ம எப்போவும் செய்கிற மாதிரியே அதே பளபளப்போட செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இதே மாதிரி வேறு எதையாச்சும் யூஸ் பண்ணி நம்ம வந்து சாதம் செய்யலாமா தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.